கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமாக இருக்கிற இந்த கோயம்பேடில் எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்குது. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தலை, சோப்பு சட்டை, கூலின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரியில் மூட்டை தூக்குறது, பகலில் படுத்து தூங்குறதுன்னு மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாத இவங்களில் ஒரு 4 பேரை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கோழிச்சோடா. என்னன்னா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பாத்து போடுறாச்சி. நாளைக்கு பாப்போம்ப்பா. பூ மூட்டைகள அவ்வளவு போதும். அந்த வேலைய பாப்போம். டேய் கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 18. அதுக்கு அப்புறம் நீ சொன்னே மலித்து பந்து இருக்கான் பாத்து கொடு. ஹலோ ஏய் நேத்து தானடா சொன்னேன். ஐயோ இல்ல பாய், உங்களே இல்ல பாய், இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பிக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்கத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. எந்திரிச்சு போடா. தூங்காதடா. விளங்கிருப்ப. ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எ பிளாக் வரையும் தூக்கிட்டு போனேன். பாத்து போடு. அவங்காசங்க காசு வாங்குறீங்க போறீங்க. நாளைக்கு என்ன எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஏண்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம். அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கூஸ் வச்சு வீட்ல இருக்காங்களாடா, அவங்க மேட்ரு. சின்ன பையன் வாங்கிட்டு மீ காசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். பேரண்ட் லவ்லியா? இது எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி. படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி. வெள்ளக்காரி போல தேகம் மினுக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்ன இடிக்குது. சட்டையெல்லாம் பல பலன்னு தான் இருக்குது, அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன மனச திருடவே வந்த கள்ளந்தானடி. என்ன பயமுறுத்தும் கொப்ப எனக்கு வில்லந்தானடி. மந்திரவாதி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. வந்துட்டானுங்களா? என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிஃபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்தானுங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டிலாம் பவுடர் பூசிருக்கோம். உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அடி மூஞ்சில வரான். டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்க தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? பனியன் குறா டேய், யார் வர போறா? பனியன் குறா கண்டா கல் சித்ரா. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெறப்பானிக்கலாம். ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீட்டை காட்றாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே. இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பாம் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தாண்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளை ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அடம். அப்ப நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. ஏய் நிறுத்துறியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல? ஏய் ஆமால, நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு கொன்று. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இத பாருடா, முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாம் போய் வட்டத்துல பொண்ணுனா என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. பொண்ணு ஏய் வேணாம்டா, இந்த தடவை பகவலாம்டா. அதான் முடியாது. இப்படியே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூக்குறோம். மந்திரவாதி மலையேறு. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்கு
தூக்குறவன் ஆனா என்னடி அப்பு டவுன் வாழ்க்கையில வந்து போகண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்டி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி என் பேர் ஆலிவர் சேட்டு. பியூட்டி இவன் அழகு கண்ணாடி ஹலோ 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 இவன் குட்டிமணி இவன் பேரு சித்தப் சின்னப்பதாஸ். ஹலோ ஹலோ. அவர் புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம்? உங்களை ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பார்த்துட்டு இருக்காரு. சரி எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு 3 மாசம் இருக்குண்டா. ஆமாங்க ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி ஒரு ஃப்ளவர் குழப்பி விட்டுட்டாலே. ஒரு செடி ஒரு ஃப்ளவர். அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கே. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி. பூவே உனக்கு படத்துல வரும்ல. அது என்னடா பூவே? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஓட்டானா? ஐயோ ஆச்சி ஆச்சி. அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்திருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம்ம இல்ல? ஏன்டா பக்கத்துலயா? நீ என்ன சூப்பர் பிளேயர் கரெக்ட் பண்ணதுக்கு என்ன ஏடிஎம் பண்ணிட்டு பாக்குறியா? ஏடிஎம்டா அட்டு மேட்டரா. நான் பத்தாது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி ஒரு 5 ரூபா கொடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரேன்பா. என்னடா துப்பிடாமாமா? ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. சின்ன பசங்க விடுறா. வாடா தண்ணிடுறா. தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில் போய் 1/2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லையும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். கரெக்ட் தான். எவனும் எச்சி துப்ப மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கும். 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நாடு நல்ல ஐடியா தான். என்கே இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்பட கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னுகிட்டு. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் படுது? தெரியலடா. உன்னை தேடியே டேய் மச்சி தேவதை வருது. ஏய் கை தூக்க. ஹாய். இறக்குடா. மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க. யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. ஓடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே? அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்ப நம்ம புள்ளியை லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. அந்த பரவாயில்லைங்களோ? ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. ஐ அம் மந்திரவாதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கு அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலன்னு நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க. தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. வாளே யால அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல. அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட். இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுடா இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் என்கேபி. எல்லாம் ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த என்கேபி. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா இந்த தாலி தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்தது பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம என்கேபி தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதும்னே. ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. நான் உண்மைதானே சொல்றேன். வாங்க பெருமாள் சார். நாயுடு. என்ன மார்க்கெட் பக்கம்? அதுவும் அங்கே நிற்கிறாங்களே ஃபாரினர்ஸு. நேற்று நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியாவில் பொட்டி அடிக்கிறது லோகோ ஒருத்தன் தான். அவன் இங்கே தான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமாம். யாரா? நம்மகிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்துறான். இந்த கூட்டு வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்கில் அது எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? சூப்பர். அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, அதான் இந்த மாதிரி. வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்கள் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்காக இருக்கு. ம் தேங்க்யூ. நைட்டு நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. லோகு ஃபங்க்ஷனில் என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டுப்படா. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல. போய் வளைச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு தூக்குறலாம் ஷாப்பிங்காடா. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோன் தான அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 26 25 86 15. உங்க பேரு?
ப்ரூஸ்லி. என்னடி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாவுக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதுதான். இப்போ ப்ரூஸ்லியும் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போகுது கலக்குற. டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18 யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது. வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேட்கறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேட்கறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய் புதுசா சீட்டு கீட்டெல்லாம் போட போறோன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனையமா இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி. அண்ணாச்சி நான் சொல்லும் போது தீபாவளிக்கு இது பொங்கலுக்கு என் பர்த்டேக்கு என் பிறந்த உனக்கு 250 ரூபா தான். அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேட்கறே முன்னாடி. சீமக்காரன் போல நீ டிப் டாப் காட்டின, எட்டாத உயரத்தில ஏரோப்ளைன ஓட்டின. வாங்கத்தான் முடியல, போட்டாவது பாப்போம். பல்லு விளக்க வேணாம், மூட்டத்துக்க வேணாம், டெய்லி சட்டை வேற. சீமக்காரன் போல நீ டிப் டாப் காட்டின, எட்டாத உயரத்தில ஏரோப்ளைன ஓட்டின. அப்புறமா என்ன ஆச்சு மாப்பிள? இந்த 1 ரூபாயை வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆளா. என்ன ஆச்சு மாப்பிள? குப்புரணி விழுந்தத நான் சத்தியமா பாக்கறேன். குப்புரணி விழுந்தத நான் சத்தியமா பாக்கறேன். எத்தாகிறீங்க? ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா திணிச்சா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்லாச்சி பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுத்துருவாங்களா? அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒண்ணும் வரலையேடா. ஓ நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திரவாதி நீயா பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற. எவன் வீட்டு கொடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் ஃபோன் அடிக்குதுங்க. ஹலோ. ஏய் இது பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ ரோஸ்லி சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் ஃபோன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ்னர்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ கோடு போட்டுறாங்க. டேய் நீ பாரு. அப்படியே ஃபோனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாம்டா. பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா. இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேன்மா. என்னது? மச்சம்மாடா ஒப்பிக்க தயாராங்க தோழர்களே. ஆச்சி வாங்க ஒரு பாவங்கறடா இல்லையா? செத்தம். ஏய் இப்ப பாரும்ல. கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி. அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேட்கலையே முன்னாடி. கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி. அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேட்கலையே முன்னாடி. ஏன்டா இத்தனை வருஷமா ஆச்சி கூட இருக்கேன்றீங்க, யாமிய பார்த்ததே இல்லையா? நீ லாகும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம். நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடை பக்கத்து வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நம்பிட மாட்டான். சும்மா இருக்குடா. நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க நீ வச்சிட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்களாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பயிர் கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ. என்ன கட் ஆயிருச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பயிர் போடலடா. போடுறா. ஐயோ என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல. ஏய் எழுந்துடா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய்
யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். 1 மாதம் அப்பா செலவு, 1 மாதம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்குது, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டானேன். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ணுற சொன்னது சுத்த போய் தானே? இல்லை அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லைங்க, அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் நல்லா படிக்கலைன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமாக பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னு அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன்? யாமினி உன்னோட கைட்டாக இருக்கனாலயா? இல்லை உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய், சித்தப்பா வான்மதி பேர் பிரச்சனை நல்லா இருக்குல்ல? எந்த செட்ல நீ தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரடி. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ்நாடு வட்டமாக புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்போ பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாலிக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா, ஏடிஎம் என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானந்தோட ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்கண்ணி காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு. எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது அம்மா ஒத்தனா. ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பேர் நடு ரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாயை பொழந்துட்டான், அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்க என்ன? பணத்தை பிடிக்கிறது தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க்கு லாபத்துல போதையில இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க பாருங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்டருக்கு இது சில்லறை தர மாட்டாங்க. ஒரு குவார்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் பிடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டற கேட்டே அது என்னன்னு பாருங்க. அங்க தான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி யாரங்க தனபால் திறந்து வச்சிருக்கேன். அதை எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 பைசா உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? ஏய் நீ வாடா. மனுஷங்க சாமியோ கால்ல இருந்து ஒரே யோ பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டான். நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத சார். நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது?
இல்லை சார். இதை மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? அடி இது முதல்ல செஞ்சுருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார், யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரில, பேரும் தெரில. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரில சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி, எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏல தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்பனா யாரா? இல்லை இவரு உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா, போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர ராஜினாமா செய்ய மாட்டேன் பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு, கோமாளி பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லைலாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல, தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ், அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சு. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. யோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாடுச்சனா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏய் வா மூடுக்கு நான் பாட முடியாது, போப்பா நமக்கு. சரி பாடி தொலை. வழ வழன்னு நிக்கிறிய வாழ மாட்டையா, நீ வாழ மாட்டையா, நான் என்ன தொட்டையா, நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அம்மே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் தவிர மார்க்கெட் இவ்வளோ வேலை இருக்குடா. மச்சி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே என்ன? ஏய் ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொடுண்ணா. ஒரு நாளைக்கு தானே செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே.
இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கர் கவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம்ல. வாங்க ஆச்சி, என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா வேணா. ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க ஆச்சி. சேரெல்லாம் எதுக்கு? அதான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரி ஆச்சி, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா, பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதான் ஆச்சி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்க தானே, இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்தது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ள ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்சப்பாரு, அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25, அதுக்குள்ள யோசிங்கடானே. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றிய? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஃபோனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி, உன் ஃபோனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும், நீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி, பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிடுவோம். வணக்கம் ஐயா. வாங்க ஆச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரல ஆச்சி. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்ணுறது, அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை, இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. அதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மாலாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளோதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா, காசு ஏய், என்னடா அது? 1 ரூபா கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா. நம்மளதான் அண்ணான்னு கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிட பத்தியா? ஓடி இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம், ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. வேண்டாமா, என் பேரெல்லாம் அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மெஸ் இல்ல. ஆச்சி, அங்க பாருங்க, ஆச்சி மெஸ். சாமி பேர் தான் வச்சிருக்கோம். போதுமாச்சி? ஆமா, அதே சின்னப்பா சின்ன வயசுல எடுத்த போட்டோ. தயிர் சாதம் 32, அடி சாதம் 40, 68. நாளைக்கு சேர்த்து போடுறோம். என்னடா காசு குறையாச்சு? நம்ம வியாபாரம் எங்கேயோ போகுது.
கேக்குதா பாரு. நல்லா கேக்குது. இப்படி கத்துற வாத்தாலக்கே கேக்கும்டா. டேய் மூட்டை தூக்கிட்டு நாம தானடா இந்த மாதிரி கூலிக்கா தலையை சுஞ்சிட்டு இருப்போம். இப்போ நம்மகிட்டயே வந்து நிக்கிறான். வளர்கிறேனே மம்மி. ஹலோ ஆஜ்மஸ் 2 தயிர் சாதம் 2 லெமன் சாதம். முதல்ல ஒரு கேஸ் எடுத்து வாங்கணும்டா. அப்பா கேஸுக்கு ஸ்பான்சர் எந்த? இது நம்ம கையில இருந்து போட்டது. இது NKB வாடகை கேட்டா குடுக்குறதுக்கு. மீதி இருக்க பணத்தை அசல்லே போட்டுரு. நாளைக்கு பூரியை சேர்த்துக்க. என்னது வண்டி வாங்க போறீங்களா? அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கா? டெலிஃபோன் பில், கேஷ் புக், பாஸ்புக். யூ வாண்ட் அட்ரஸ்? எஃப்83 அண்ணா மார்க்கெட் கோயம்பேடு. ஆச்சி மிஸ். எனிதிங்? அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பெரிய போடு. அதுக்கு தெரியாத மாதிரி இருக்கானே. இது நல்லா இருக்கா? இது எடுத்துக்கோ. நான் கொஞ்சம் குறைங்கண்ணே. அது தெரியுதா நம்ம கடை? ஏய் நம்ம தலைவர் காத்துவாடா பறந்து இல்லடா காணாம வந்துல இங்க நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோம் சார். வாங்க சார் சாப்பிடலாம். தோசை ரொம்ப நல்லா இருக்கும் சார். பேங்க் போறேன். ஏய் பேங்க் போடா. ஏய் கடையை பாத்துக்க. பேங்க் போறேன். ஏய் மந்திரவாதி நான் பேங்க் போறேன். இன்னைக்கு சாம்பார் நிறைய மீதி ஆயிடுச்சு. புளிய தண்ணில கரைச்சு ஊத்தி உப்பு மிளகாத்தூள் போடுங்க. அது பருப்பு ரசம் ஆயிடும். ரசம் மிச்சம் ஆயிடுச்சு. இது என்ன பண்றது? கூட்டு மிச்சம் இருக்கா? அத தூக்கி இதுல ஊத்து. அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன? அவியல் சூப்பரா இருக்கல நூனு கொண்டா. இதுக்கு லோன் முதல்ல கிடைக்காது. நீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல கடை வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. அங்க வந்து ஆஜிமேஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட வண்டி எடுத்திருக்காங்க. அவங்க உங்களுக்காக சூரிட்டி கழுத்து போட்டா ஈஸியா அப்ரூவ். அப்படிப்பட்ட வண்டியே தேவையில்லை. கோச்சிக்காத ஆச்சி. வாங்க ஆச்சி வாங்க. ஏய் அம்மா ஆமா புள்ளினா என்ன? எங்க டீம்ல அவன குட்டையா புள்ளின்னா அதாங்க புள்ளின்னு மாத்திக்கிட்டான். ஏய் நான் சொல்லவா? குட்டிமணி என்ன நான் சொல்லவா? குட்டிமணினா என்ன? குட்டிமணி இல்லைங்க கொஞ்சம். ஹலோ என்ன இங்க சத்தம்? எஸ் சிஸ்டர். போங்க போங்க. வாடி. மூணு பேர் வரைக்கும் வண்டியில. ஏய் இல்ல சார் நம்ம ஆச்சி மிஸ் தம்பிக்கு தானேயா போட்டோ விடியா. இப்ப கரெக்ட். டேய் என்னடா ரியாக்ஷன்? என்ன? டைம் ஆயிச்சு வா. நூலின் கூட்டம் தான் புது சேலை நெய்யுதே. நொடியின் கூட்டம் தான் ஒரு நாளை செய்யுதே. கூடாத கோடி நேரங்களிலே மழை கொட்டென்று கொட்டென்று கொட்டுதே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வளையல். அக்காட குடுறா. என்னம்மா ஏதாவது விசேஷமா? ஆமாண்ணே. அக்கா தான் கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆமாக்கா. இத கேக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஏய் ஒரு நிமிஷம்டா. அப்படியே போற வழி தானே இறக்கி விட்டுட்டு போ. ஏய் வாமா வா. வலிக்காம குடிக்க முடியாதா? பப்பி ஜீன்ஸ் எடுத்து போடுங்க. பப்பி இல்லடா பிபி. எல்லாம் வாங்கியாச்சுடா. போற வழியில சல்லீஸா ஒரு அம்மா அப்பா கிடைச்சா வாங்கிட்டு போயிடணும். வாங்காச்சி வாங்காச்சி. பரவாயில்ல வாங்க. சொன்ன கேள்றி. ஆச்சி மிஸ். இவன் எதுக்கு இங்க வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அங்க பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய் இங்க வரான். மணி மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர் மார்க்கெட் பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தண்ணா.
போ போ வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்ல நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா இருக்குன்னு பார்க்க வந்தியா? போ போ. விடு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா. தப்பிச்சண்டா. ஏய் லோகு. பார்ட்டிக்கு போனை போடு. அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா சாப்பிட்டு போலாம். வேணாடா கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும் நான் ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிடுச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொல்றா பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிட்றீங்க? என்னடா சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. அண்ணே இது வெஜ். சரிண்ணா. டேய் சேட்டு அடுப்பத்தை விடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம் சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு வா. தம்பி அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வரேன் தானே. என்ன பின்ன சித்தாண்டா சுடுகாடு தெரியும். இனிமே சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணே வாங்க. பில்லு டீ பா என்ன கறி ஓசியே கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10 20 40. டேய் சித்தப்பா இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம பணக்காரங்கல இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய் அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. புள்ளி இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யூ முந்திரவாதி சும்மாரியா? நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நாய் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன? சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ என்ன? ஏய் வரா. ஓகே. மச்சான் கூப்பிடுறேன்ல என்னன்னு கேட்டு போ. ரொம்ப தான் பேசுறானே கலக்கு மாதிரி விய பாரு. என்ஜாய் கடிச்சலாடி நீ. ஹலோ என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு. சாலி முண்டி போற நடராத்துல வந்து. டேய் யாரடா அது புருஸ்லி? அது இந்த அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா அந்த படம்ல நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தாண்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யார் பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா என்ன புருஷிலிய புடிச்சிருக்கு. நோட்டு புக் நம்ம வீட்டுக்கு போறோம். புருஷிலின்னு எழுதி வச்சிருக்கா. ஏய் டேய் கரெக்டா ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா.
ஏய் யாமினி ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம் உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதே சொல்லமா? வெள்ளிக்கிழமை ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்ம திட்டுண்டா. வேண்டாம் ஏன்டா? ஒன்றும் இல்லாமல் இல்லை இன்னைக்கு விரதம் வெள்ளிக்கிழமைல. அப்போ வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம். சிக்கன் வேலை மிச்சம் பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? வேணாம் மயிலே, காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயிலே, செத்துரும். சரிடா 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமாக போட்டு. அப்புறம் மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயிலே உன் கட்டிங்க. என்னன்னுமா? இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல. ஒரு நோட்டு கம்மியாக கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவா மயிலு? ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போதே. போய் கொடு. சூப்பரா சான்ஸே இல்லை. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லைட்டாக லெமனை மிக்ஸ் பண்ண வச்சுக்கா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லைண்ணே அது சே சரக்கு பொறுத்தது மார்க்கெட்டில் இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளிட்டோம். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏற்றி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கினா. பத்தாச்சு. எங்கடா ரமேஷ் இருக்காங்க? 2 ரவுண்டு போகும்போது ஃபோன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துடுவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். ஒருத்தன் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என் மாமனை பற்றி எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான்? சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? வரலம்மா, ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. அண்ணா வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேர் சொன்னா மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. கிளாஸ் இங்க இருக்குண்ணா. நைட் வர. அதில் நெருக்குன்றதுல இந்த வாரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? லோகே ஃபோனில் எவ்வளோ பிட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி ஃபோனு. சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 ஃபோன் பத்தாதா? இதை பார்த்துருக்க நம்ம ஊர் மட்டும் செம்ம அதை இன்னும் பண்ணி பார்க்கல. ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மட்டும் கூட ஒன்று ஆடுறாங்கடா. ஏய் இது என் செல்லு ஏத்து. ஆன் பண்ணு. சைடு சேர்ந்துச்சு. ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்லை. இல்லைண்ணே பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதுதான் சொல்கிறாப்ல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாவம் பசங்க. சரி இப்போ கிளம்புங்க, காலைல சாய் வாங்க. ஏய் என்னங்கடா? இல்லை நாங்கள் கடையில் தான். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க, நாங்கள் பார்த்துறோம். போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானா வந்து இறங்கியிருக்கு. கல்லா வேற திறந்து கிடக்கு. போதையில் கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒன்று பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா. சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போகிறோம். ஆறு அடி வீடு அதன் பேரு சுடுகாடு. 6 அடி வீடு அதன் பேரு சுடுகாடு. அங்க போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது. அங்க போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது. 6 அடி வீடு
ஆட்டம் எல்லாம் ஆடி வரும் நமக்கு 6 அடி மண்ணு தாண்டா நிரந்தரம் இங்கு உனக்கு அந்த 6 அடியோ நிரந்தரம் இல்லை உனக்கிலே நமக்கு அந்த 6 மயில் இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ்ஸை விட்டுருச்சான் எங்கள் ஊர் தான் பஸ் ஸ்டாண்டில் தனியாக என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு கடையில் படுத்துட்டு காலில் போயிடும். என்ன பார்த்தாங்களா? இல்லை மயில். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை யாரும் இல்லை யாரும் இருக்குன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் தான் போயிடலாம். சொல்லலாம் கேளு. ஏய் ஏய் டைம் என்ன? மொதல் பஸ் வர நேரம் தான். சரி இந்தா இதை கொடு. இந்தா கிளம்பு. ஐயோ ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுறீங்க நீ. வா ஓடுறா ஓடிடு. இன்னொரு தர ஏய் டேய் சேட்டு டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டாக வந்திருப்பான் தூங்கட்டும். வா டேய் சித்தப்பா. டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயில் என்ன அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் மேலே எப்பற கைய வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல, நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது, கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா, அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே. ஏந்திரிங்கண்ணே. அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக செட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி தண்ணி குடுறா. ஏய் இந்தடா. ஏய் வேண்டாம் மேலே தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. சாவி
பசங்களா ரைட் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்லை அதெல்லாம் புது சரக்கு அளவு தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவன் வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் குடுறா, அடிப்பான்டா. போடா போ, கொடுத்துருவா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், விளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன ஓரா பண்ணிட்டு தெரியாம பண்ற மயில் மேல கை வச்சாங்க பசங்க. என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு பேப்பர் கொடு. நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். அச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்க என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணி கூடாது? நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு ஏய் நான் கையில வைக்க முடியல. இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போய் ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல, நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி? அப்புறம் கடையில வந்து குடிக்கிறா அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி, அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்கிற இடத்துல. ஒன்று புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு தான் அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சி, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறீங்க. டேய்,
நிறுத்துறா. அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய், கூட்டு போ. ஐயா, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்புறல. நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க, கிளம்பு. போ. ஏய், போட. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் எங்கே இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய், போ சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய், நான் பாக்குறேன் போன்றாங்கல. போடா போடா. உட்காருங்க. ஐயா உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. வாடா. ஏய், இறங்கடா. காய் போடுறா. அடியே தரங்க. இந்த வரோம். இறங்கு. செத்தி நீ வா. அண்ணா எங்க போறல? பசங்க மறுபடியும் வந்து கடை தரறாங்க. ஆமா, என்கவி மனுச்சு விட்டற போல இருக்கு. பெரிய மனுஷன் தாயா. ஏய் பசங்களா, இனிமேல பாத்து வாங்க. தம்ம தொண்டு பசங்களை அடிச்சு இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துங்கண்ணா. ஓகே ஓகே, ஆரம்பிமா. ஏய், எல்லாம் வா 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 வா. காலைல பார்த்தோம்ல, வா. ஏய் சேட்டு வாடா. ஏய் வா வா, ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா விளையாடுவோம். நீங்க முதல்ல யாரு? இருங்கடா. ஏய், நீ என்ன பண்ற? ஃபேஸ்புக்ல போடலாண்ணே. போட்டுக்க. ஏய், நீ பாக்ஸர் தானே? ஆமாண்ணா. சூப்பர்ல. ஏய், திரும்ப. அச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய், கையை மேல தூக்குடா. அட மச்சான், ரிப்லே போடுறா. ஏய், தூக்குடான்ற. அடடா, ரிப்ல தானா? என்னடா நீ? ஆச்சி காஃபி குடித்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய், என்ன இவ்வளோ விடா. ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சி, சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்துக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசிங்கம் அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா? ஏய் பெரியப்பா. அப்பா நான் பேரு. பெரியப்பா சித்தப்பா. வா. என்னடா இப்படி அழுறாங்க? அடுத்து யார் அடிக்கிறா? அண்ணா அண்ணா வேணாம், நீ வா.
எல்லாரும் இருக்காங்க உள்ள போயிடலாண்ணே. பாரா உள்ள போய் அடிக்கணும். எல்லாம் பார்க்கறதானே இங்க வச்சு அடிக்கிறது. தம்பி பாவம் வெக்கப்படுது. இவர்தான் நம்ம பொறுத்த லைவா பார்த்தது. போடு எங்க அடிக்கிட்டோம்? காது மேலே போடு. காது சூப்பர் நானா ரெடி போடுறான். ஐயோ இருடா. ஏய் போடுறா மச்சான். விடா போடுறா மச்சான். என்ன பண்றா அடி வாங்கினா அண்ணாத புள்ள கூட அம்மான்னு தான் சொல்லுது. தம்பி கொஞ்சம் மூஞ்ச காட்டு. ஓகே சூப்பர். ஏய் குட்டி பையா வா. என்ன நீ எப்பதான் டிரைவர் பஸ் கேட்டிருக்க? பையனா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தில? தீனா சும்மா இருக்க மாட்டே. அதான் நான் கேட்டுனுக்குறேன்ல. ஏ பர்றா இவர் வந்துக்கிறாரு. சரி பர்றா எட்ரா செருப்ப. ரொம்ப கலரா இருக்கான்ல அவன். படத்துக்கு போலான்னு கிளம்பியிருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்குவா. ஓடுங்க ஓடுங்க. என்னடா பண்ணலாம் அவனை? மூஞ்சிலே ஒரு கோடு போடு சகோ அப்படின்ற. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கடை தள்ளுங்க. சேட்டு என்ன நடந்துச்சு? சித்தப்பா டேய் என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளி இவனுக்கு என்னாச்சு? ரமணி கிளம்பு. யாரு? போ. என்னாச்சு? ஆச்சி விடுவாங்க நீ. யாரு நீ? ஆச்சி பொண்ணுனா? ஆச்சி பொண்ணா? யாமினி போ. ஃப்ரெண்டாண்டா? போங்கறல்ல. கடையில பொண்ணு ஏத்துனானே டென்ஷன் ஆனே. பொண்ணு இல்லையா? பொண்ணானே. ஏய் போன்றல. ஏய் அண்ணே வேணா. போ. ஏய் ஓய். கிட்ட வந்து வாங்கடா நிக்கடா வாடா ஏய் சித்தப்பா
அவளை விட மாட்டேன்டா வச்சுக்கிறேன்டா. ஏய் லோகு, அக்காவுக்கு ஃபோன் போட்டியா? ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்படியே அந்த மயிலுக்கும் ஃபோனை போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பசங்கடா செத்து போயிட போகிறாங்க. அம்மா 4 தட்ட சொன்னேன், இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தூக்கு. கொஞ்சம் பிடிக்கல. குமார் எங்க வா, செஞ்சர் இப்படி வா. தள்ளி போங்கப்பா. என்ன பெருமாள், மார்க்கெட் போயிட்டீங்களா? ஸ்பாட்டில் தான் இருக்கேன் நாயிட்டு. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பலமாக தான் அடிபட்டிருக்கு. அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருங்க. நான் அங்கே சொல்லியிருக்கேன். என்ன செலவாதோ நாமளே கொடுத்துடலாம். டேய் எந்திரா. எந்திரே எந்திரே எந்திரி. வா வா வா. ம் ம். சார் அவங்க எந்த தப்பு பண்ணலை சார். ஏறா. ஓ. ம். முடியா. மெதுவாக்கா. ஆமா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறா மாமா. மற்றதெல்லாம் நார்மல் தான். அடுத்த வாட்டி மாதவரம் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அங்கே தான் பார்ப்பேன். யார் காப்பி போட்டா? நல்ல ஸ்மெல் வருது. ஆச்சி என்ன திடீர்னு வீட்டுக்கு? ஐயோ ஏன் படியில் உட்காந்துருக்கீங்க? பாலா ஒரு சேர் எடுத்துட்டு வாடா. அக்கா வா. என்ன வா. ஏய் லோகு, வா ஆஸ்பத்திரி போகலாம். ஆச்சியும் கூட்டு வா, பசங்களை பார்த்துட்டு போட்டோம். சாமி, எஃப்ஐஆர் போட்டீங்க? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். போட வேண்டாம், நான் சொல்கிறேன். 2 பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ். லெட்ஸ் see. இரு. ஏய் விடு. ஏய் 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 என்னடா என்னடா நடக்குதுங்க? ஏய் 4 பேர் தான சொன்னீங்க. திடீர்னு 15 பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். போயா. டேய் போடா. நீ கேக்குறா. போடா. டேய். பசங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் யோசிச்சு இருக்கணும். ஏய் இப்ப அசிங்கம் பசங்களுக்கா இல்ல உனக்கா? நான் செத்து 2 மணி நேரம் ஆச்சு. ஏய் எங்க அந்த 4 பேரும்? எங்க அந்த 4 பசங்களும்? இங்கே தான் ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்கள கூட்டு வா, உடனே வீட்டுக்கு கூட்டு வா. இல்லை உங்கள் வீட்டுக்கு வேணாம் நாயுடு. அப்ப நான் அங்க வரேன். எஃப்ஐஆர் போடாத. வேணாம் வேணாம் நாயுடு, நான் சொல்கிறத கேளுங்க. வேணாம், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுங்க நாயுடு. என்னையாச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? நான் ஏதாவது ஒரு பொது இடத்துல. ஏய் பெருமாள், அவங்கள காப்பாத்த பாக்குறியா? என்ன மயிலு? மயிலு காணுமா? ஃபுல்லா பார்த்துட்டேன், ஆஸ்பத்திரிக்கே வரலையா? என்னடா சொல்ற? என்னங்கடா? ஆச்சி அவங்க வீட்டில் இருக்காங்க. அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான்.
நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனால் கடையில் வச்சு தண்ணி அடித்தான், பொம்பளையை ஏற்றினான், டேபிளுக்கு தீயை வச்சான், ஓட்டையை போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லையும் கேஸ் போட முடியாதுடா. ரெண்டாவது கடை அவங்க பேரில் இருக்குது. நாங்கிற வாசி பேசிகிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா இந்நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோடு வாழ்கிறது இல்லடா, உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். உங்கள் கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலை விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்போ எங்கள் கடை உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இருக்க வீடு இருக்குது, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் கணேஷ், அவங்கள வீட்டில் விட்டுருங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். மைல காட்டு. ஹலோ, இங்கே தான் இருக்கேன். அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போ. நாயுடு, நான் என்ன சொல்ல பெருமாள் இல்லை, நான் வேலை முடிஞ்சு நீ கிளம்பு. பசங்க வண்டியில் எடுத்துங்கடா. தப்பு இல்லை. நம்ம சைட்லையும் போன்னு சொல்லிட்டான்ல. இல்லை நாயுடு, நான் இவங்களை சும்மா விட்டேன்னா சின்ன பசங்க மேலே பறக்கிற காக்கா குருவின்னு தலையில பீ பேண்ட் போயிடும். எஃப்ஐஆர்லாம் போட்டேன் நான். பசங்க எஃப்ஐஆர் போட்டேன். சாமி 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 சாமி. சரி, எல்லாரும் வேணாம். அந்த 4 பேர்ல ஒருத்தன் எவன்? ஆச்சி வந்தாத்தா மயில்னு சொன்னானே, யாரவே? அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நாயுடு, நான் தான் நாயுடு. சும்மா சொல்றான், நான் தான். என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னாச்சு? விடக்கூடாது மாமா, ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வை. நாயுடு, அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. கடையை பற்றியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஹலோ, யாருங்க? இந்த கொடுக்குறேங்க, NKB. ஹலோ அண்ணா, செல்வராஜன் லைனில் இருக்காரு. குமார் சார், இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா 4 பேரையும் சாப்பிட வச்சு சரி சார் மார்க்கெட்டை கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா. சார், தேங்க்ஸ் சார். டாய் விட்றா. ஏய் சித்தப்பு, அங்க என்னடா? பச்சை கலர் துணியை பார்த்ததும் எனக்கு ATM யாக வந்துருச்சுடா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் போயிட்டானா? பசங்க அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். டேய் இறங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரம்.
டேய் சொல்றாங்க போரு முடிச்சிடவா? வேணாம், அவங்க 4 பேரையும் பிரிச்சிரு. ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராது தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம் ஜனனம் ஜனனம் தேங்கிடாதே திரும்பி நடக்காதே தேய்ந்த போதும் திமிர இழக்காதே தேங்கிடாதே ஓய்ந்திடாதே ஒதுங்கி இருக்காதே ஒடுங்கும் போது ஒன்றை மறக்காதே விதைத்தவனுக்கோ விழிமை இறங்கும் உதைந்த பிறகு விதைகளாயுறங்கும் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராது தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் 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 விழிகள் இரண்டும் நீரில் நனைந்திருக்கும் விடுத்த மனமோ தீயை சுமந்திருக்கும் விழிகள் இரண்டும் கடலின் அலைகள் கரையில் தவழ்ந்திருக்கும் சீறி எழுந்தால் உலகை அது குடிக்கும் மேக கூட்டம் மழையை சுமந்திருக்கும் மழையின் உள்ளே இடியும் ஒளிந்திருக்கும் விழிகள் இரண்டும் நீரில் நனைந்திருக்கும் விடுத்த மனமோ தீயை சுமந்திருக்கும் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் ஜனனம் ஜனனம்
நேற்று போலே இன்றும் நடக்காது தோற்று போக இனியும் முடியாது நேற்று போலே கூடி குறுகி வாழ முடியாது குருதியின்றி போரலோயாது பொறுத்து கிடந்தால் துரும்பும் மதிக்காது கொதித்து எழுந்தால் எதிர்காலேது பொறுத்து கிடந்தால் எறும்பும் நம்மை மேதிக்கும் கொதித்து எழுந்தால் உலகம் நம்மை மதிக்கும் ஜனனம் ஜனனம் புயலின் போது வீழ்த்தும் அதன் நடனம் ஜனனம் ஜனனம் புயலின் போது ஜனனம் ஜனனம் பஸ் வந்துருச்சு வாடா. எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்க இருந்து போகவே மாட்டேங்குது. ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது. அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகாது. எங்க போனா? அவன் இடத்துக்கு போயிருப்பான். யாரா? அடிங்க. ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம். ஸ்கூலுக்கு மணி ஆகல, மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா லேட்டு? மணி நாயிடுங்க. மேல இருக்க. என்னடா? அண்ணா அந்த பசங்க. எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டானுங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பார்க்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு 4 மூலையில போடவும் நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டோம் ஆச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. டேய் அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இதோ இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே. பார்த்துட்டு சுமார் சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய் எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல, அதை உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவை கிளவாங்கிறியா?
பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சியை மாட்டி விட்டுலாமா? ஒன்று பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மற்ற டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15வது வருஷம். எள்ளி வேண்டாம், 14 வேற வருஷம் கொடு. தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா. ஓஹோ. பார்க்க எவ்வளோ சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இருக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர், என்ன அது? எனக்கு ஒன்றும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையிலே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்னேன், வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர் தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. NKB எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரவாதி உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா என்ன அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுவோமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புகை விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ வாசு. அவன் யாரு? வாயும் சு. மூடு. வாங்குன அடி பத்தலையா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம. உங்களை தான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்ல விட மாட்டான் உங்களை. ஏய் ஏய் மயிலே மயிலே ஏய் போடா. சொல்றேன்ல. தப்பு பண்றாச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. கூட பிடுங்க முடியாது. அக்கா வளையல். அண்ணா எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு பூரா பார்க்கிங் நம்ம கண்ட்ரோல்ல தான். அண்ணே வணக்கம். நிக்கணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேன். உட்கார். என்ன தாடி எல்லாம்? அதுவா அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போகுதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3100 கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3100 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மாவாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷமா உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். டைம் டு லீட்யா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல. ராத்திரி பாத்து மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி, சிரிச்சு பார்த்த முறைச்சு போன பொழம்புற நான் தாண்டி, காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம், போடுற நான் தான் குத்தாட்டம், தனிமையில போகுது என் வாழ்க்கை திண்டாட்டம். இந்த படம் இன்னுமாடா எடுத்துட்டு இருக்காங்க? ஹீரோ சார் ரொம்ப கோவமா இருக்காரு. ஏன்? ஹீரோயினே இல்லாத எப்படி லவ் சாங் இருக்குதுன்னு கேக்குறாரு. உன்ன ஒரு நாள் பார்த்தேன்டே, வாரியில் நானும் வந்தேன்டே, பார்த்த உடனே பைக்கில் நீ ஏறி
என்ன ஊர் சுத்த வச்சியடே ஒன்ன மறுநாள் பார்த்தேன்டே ஓ அருகில் யாரோ இருந்தாண்டே பார்த்த உடனே பிரதரேன்னு சொல்லி என்ன வார்த்தையில் கொன்னியடே என்னோட மைனாவ என்ன மறந்ததென்ன பழகிய நிமிஷம் எல்லாம் மயமா என்ன உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு சார். ஏன் சாம் அண்டர்சன் என் சாங் ஃபுல்லா ஒரே ஹீரோயினா? சூப்பர் சார். டேக் ஓகே. காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி குண்ட தூக்கி தலையில் போட்ட பொலம்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போடுற நான் தான் குத்தாட்டம் தனிமகில போகுது என் வாழ்க்கை திண்டாட்டம். சூப்பர் ஹிட். டேய் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு. என்ன மயிலு பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் பூரா நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க. சப்ப மேட்ரு மயிலு முடிச்சிருவோம். புத்தம்புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மெஸ் திறக்கப்படுகிறது. அதனால திறப்பு விழா முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசமா. இது எனக்கு இல்ல உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவ? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சிக்கல்ல தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயிலு நீங்க டேய் நீ வா. நீ வா. சரிடா. டேய் நீ என் கூட வாடா. ஓகேண்ணா. வாங்க. டேய் ஜிப்ப போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இல்ல இங்க தான் உட்கார்ந்தா எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி. டேய் ஆச்சு. ரூமுக்கு எதுவும் போயிருப்பானோ? வர பாரு. ஏய் பேக்லாண்ட் எங்கடா போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புற தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கம்? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு படி ஏறிக்கிட்டு மண்டவாதி எங்கயா போற? பிளான் இஸ் இட். வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. பிடிச்சிருக்கியா? ஆமா. ஹலோ என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியா தான் வருவீங்களா? டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லைன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா உள்ளதான் இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க தான் இருக்கும். எல்லாரும் இங்க இருக்காங்களா? அப்ப நாயுடு அங்க தனியா தானே இருப்பாரு. மெதுவாடா.
சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசா நீ நீ எவ்வளோ ஆடுறா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. ஓட்டலாம் உனக்கு பயமா இருந்தா விட்றா, நான் வர்றேன். விட மச்சான். என்னம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பாக போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல ஆச்சும். என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? என்னாச்சுடா? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃப்ளவரு உனக்கும் தலசி வேணுமா? பள்ளி இல்லாத உனக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான். வரேன். புள்ளி வலியுது பாரு தொட. அக்கா அக்கா என்னாச்சு? வெளியில கதவு பூட்டின? மயில கூட பிடுங்க முடியாது. மாமா மாமா ஏய் மாமா எங்கடி? ஹலோ ஏய் ஏறா தூக்கு. என்னடா பாத்துக்க படா ஏய் உள்ள முட கூடாதா உள்ள ஏய் நிக்கடா. ஏய் போய் மாமா சிக்கா. ஏய் வெய் ஐயோ வழி இல்ல. யாரு பேக் கூட நீ போய் ஏ பேக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம். இன்னைக்கு உங்க இங்கே புதைக்கிறேன். ஏய் பாக்கியா அந்த வாழடா. ஏய் படாத நில்லு. ஏய் வண்டிடா. சீக்கிரம் வா. ஏ தென்மொழி கம் டு கிளாஸ். மேம் இவங்க தான் எங்க அப்பா. ஏய் அந்த பக்கம் போய் பாரு. ஓ
நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்கன்னு விட்டா உடனே போட்ட நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். மேம் ஹலோ. நீ கிளாஸுக்கு போமா, அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார் குழந்தைய கூப்பிட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார் 2 டீ எடுத்துட்டு வா. என்னங்கடா? சத்தடா நீ. அண்ணா அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்கள் லோகு, எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான். இதில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? அதுதானே உங்கள் அடையாளம். என்கேபினா என்னடா நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. ஏய் நில்லு நில்லு. ஏய் போ போ. ஏய் வாங்க கூட்டி போடா. கூட்டி போ. போ போ. என்னடா இது? ஹலோ கொன்னு போட்டு வர வண்டியில. எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தான் உங்களை கொல்ல விட்டு போயிருப்பாரு. நாயுடு சாதாரண இல்லடா. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. கொல்ல விட்டு போச்சு. மார்க்கெட்ல அவருக்கு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
அந்த சட்டரை தரனா நீங்களா செத்தீங்கடா. குப்பையில வந்தாங்க திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணே கஷ்டப்பட அதுக்கு முன்னாடி ஒண்ணே காலி பண்ணிரோம்டா. என்ன பண்ணுவீங்க? என்ன கொல்ல போறீங்களா? மயிர் எடுக்க தெரிஞ்ச கட்சிக்கு உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? புரியலல? என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு உனக்கு புரியலல? இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டை ஏன் கூலி ஏன் பறக்கத்துல கூப்பிடுறாங்கல ஆச்சி மிஸ்டமின் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதாண்டா. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அழுனா பயம் மரியாதை இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல அதை அழிக்கணும்டா. எங்க அடையாளம் தளிச்சல அந்த வழியை உனக்கு காட்டுடா. இந்த மார்க்கெட்டை உன்னை இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அதுக்கு அடிச்சு அமனமா தூக்க மாட்டல. அதே மாதிரியா ஏய் அவங்களோட சட்டை உடைக்கிறது நீயே வைத்தடா. சிங்கத்தை எல்லாம் பார்க்கட்டும். ஐயோ படடா படா நங்கடா படா படடா அதோட கொண்டு போட்டுடா அத கொண்டு போட்டுடா செத்து போறடா செத்து போற. மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்லை அட்ரஸ் இருக்கும். ஆனால் அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த. நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கெட்டவன் நாயுடு. உன் அடையாளத்தை நாங்கள் அழிக்கல, ஆனால் மாற்றிட்டோம். நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. கோலிஸோட நமது சின்னம்